ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வலியுறுத்தி நாகப்பட்டினம் மீனவர்கள் 7வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு 54 கிராமங்களைச் சேர்ந்த 5000 மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட 138 விசைப்படகுகளையும் உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கால வரையற்ற இந்த தொடர் உண்ணாவிரத அறப்போராட்டம் இன்று காலை 8 மணி அளவில் 54 கிராமங்களுடைய மீனவ சமுதாய மக்கள் எல்லாம் குவிந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பிள்ளைய சுடக்கூட மனசு வந்துட என்னதான் எங்களோட வாழ்வாதாரம் எப்படி தான் போறாரு. மீண்டும் பார்த்தா சுட்டு கொள்ளறான். என்ன மீன் பிடிக்க போய் நாங்கள் என்ன திருடையா போகிறோம்? அவங்கள்ட்ட சொத்தே அள்ள போகிறோம். கடலில் கிடக்கிற மீன் யாருக்கு சொந்தம்? எல்லாம் மீனவர் தானே சொந்தம். எங்கே வேணாலும் போய் பிடிச்சிட்டு வருவான்.